Hi friends, welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேச்சர் தான் பண்ண போகிறோம். இது வந்து பழைய ஜல்லடை எடுத்திருக்கேன் நான். இந்த ஜல்லடை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி எங்கள் அம்மா தூக்கி போட்டாங்க. அதனால் இந்த ஜல்லடை எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அந்த நெட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்க நெட்டெல்லாம் நான் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நீட்டாக எட்ஜஸ் எல்லாம் இல்லாத மாதிரி கட் பண்ணுங்கள். தெரியக்கூடாது அது. இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை இப்போ சுற்ற ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டார்டிங் வந்து ஃபெவிகால் போட்டு விட்டிங்கன்னா வந்து வராது, அதனால தான் ஃபெவிகால் போடுறது. இந்த மாதிரி அதை நான் நல்லா ஒட்ட விட்டுட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு வரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலில் சுற்றிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்படியே சுற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். பொறுமையாக கேப் இல்லாமல் சுற்றிக்கணும். ஒன் பை ஒன்னாக சுற்றிக்கோங்க, அவசரப்படாமல் சுற்றிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு முழுசாக சுற்றி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சுற்றி முடித்து எண்ட்லேயும் கம் போட்டு கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல சுற்றி முடிக்கணும் அந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் நூலை ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கிறதுல சுற்றிக்கிறேன். நீங்கள் சின்ன பென்சில் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நான் ஒரு சைடில் நாட் போட்டுக்கிறேன். 2-3 நாட் போட்டுக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நாட் போட்டு அந்த மீதி இருக்க எக்ஸஸ் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் கை வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்தோம் இல்லைங்களா அதுக்குள்ளேயே விடணும். நான் எந்த மாதிரி விடுறேன்னு பாருங்கள். ஒரு நாட் வர மாதிரி இருக்கணும். இப்போ நாட் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான். கீழ் வழியாக விட்டுட்டு மேலே இருக்க அந்த லூப்புக்குள்ளே விடணும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஆனால் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு. இப்போ நான் அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ எண்டிங்கில் மட்டும் நம்ம 2 நாட் போட போகிறோம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் அடுத்து எப்படி போட போகிறோம் அதில் காட்டுறேன். அடுத்ததெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டு விட்டு எடுத்தால் போதும். ஃபுல்லாக லைன் பை ஒன் பை ஒன்னாக விட்டு விட்டு எடுத்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு நாட் போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். விட்டுட்டு அந்த இன்னொரு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நான் பிடிச்சிட்டு திருப்பியும் அந்த இது கூட விட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். இந்த உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போ நம்ம விட்டுட்டு லூப் மாதிரி வருது இல்லைங்களா அந்த லூப்புக்குள்ளே விட்டு நான் டைட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி திருப்பி கண்டினியூஸாக நான் பின்ன ஆரம்பிக்கிறேன். அந்த 1 கிளி விட்டு நம்ம டைட்டாக பிடிக்கணும், இல்லைன்னா அது கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த ஒவ்வொரு இது பண்ணும்போது நான் கை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இது வரும்போது நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும், எண்டிங் நாட் போடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு கடைசி ஒரு இது வரும் இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 லேயர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் தேவையில்லை. ஒரு 3 லேயருக்கு மட்டும்தான் நாட்டு, அதுக்கப்புறம் நாட்டு தேவையில்லை. நீங்கள் அப்படியே விட்டு விட்டு எடுத்தால் போதும். ஏன்னா அது சின்னதாயிடும் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் ஈஸியாகிடும். நம்ம ரொம்ப லாங்காக இருக்க டைமில் தான் நமக்கு நாட் தேவைப்படும். இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டு விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ட்ரீம் கேச்சர் வந்து மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சின்னதானனால நான் பின்னூசி அந்த ஹோல் இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டு நான் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பென்சில் வந்து அதுக்குள்ளே போகலை, அதனால தான் நான் அடுத்து பின்னூசி வச்சு பண்ணுறேன். இன்னும் ஊசி கூட நீங்கள் இப்போ கோத்துக்கலான்ட்டு ஊசி இல்லாதனால இன்ஸ்டண்ட்டாக நான் பின்னூசி வச்சு பண்ணியிருக்கேன். நான் பொறுமையாக 1 பை 1 பண்ணிக்கிறேன். இது அழகாக இருக்கும். வீட்டு வாசல் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் தொங்க விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்ச ட்ரீம் கேச்சர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இதை வந்து நான் எங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்ட போகிறேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வரும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்றனால நான் என்ட்ரன்ஸில் மாட்ட போகிறேன். இப்போ வந்து நான் நாட் போட போகிறேன். ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். நல்லா இழுத்திங்கன்னா டைட் ஆகிக்கும். இப்போ நாட் போட போகிறேன்.
அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சும்மா அப்படி சுற்றி நூலுக்கு நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபெதர்க்காக, நீங்கள் ஒரிஜினல் ஃபெதர் கூட வாங்கிக்கலாம், நானே ஃபெதர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எடுத்து அந்த இதில் முடிச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சு போடும்போது அந்த கயிறில் வந்துட்டு செல்லிட்ட பொட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து நகர்ந்து போகாது. இப்படியே நான் ஒவ்வொரு நூலாக எடுத்து நான் டைப் பண்ணிகிட்டே வரேன். சும்மா ஒரு டைப் போதும், ரொம்ப நீங்கள் பண்ண வேணாம், ரொம்ப டைட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் இதாயிரும். நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்களால் மேலே நகர்த்த முடியாது. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சீப் வச்சு சீவ போகிறோம். நல்லா அந்த இதெல்லாம் எடுத்து விட போகிறோம். அப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி கீழே வாக்கில் நம்ம சீவினோன்னா ஒரு ஃபெதர் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்து அழகான ஒரு ஃபெதர் மாதிரி வரும் நமக்கு. இப்போ நான் சிசர் வச்சு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். 2 சைடு நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். நான் இன்னும் கொஞ்சம் கூட சீவணும், அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு டைம் சீவிட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கோல்டன் கலர் பீட் வந்து அந்த நூல் இருக்குது இல்லைங்களா, அதில் கோத்துட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரீம் கேச்சரோடு நான் அட்டாச் பண்ண போகிறேன். சும்மா முடிச்சு போட்டு போட போகிறேன். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு முடிச்சு போட்டுக்க போகிறேன். முடிச்சு போட்டு அந்த எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிக்க போகிறேன். 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து வராது. இப்போ நம்ம ட்ரீம் கேச்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.